ஆடு வளர்ப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறை வளர்ப்பு வந்துட்டு நிறைய பேர் வளர்த்துட்டு இருப்பீங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல முறை. ஆனால் அந்த முறையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த தீவனங்களை கொடுக்கறது, எந்தெந்த மாதிரியான ஃபுட்டுகளை வந்துட்டு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட ஒருத்தர் கமெண்ட் கேட்டிருந்தாரு. மேய்ச்சல் முறை வளர்ப்பில் வந்துட்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மேய்ச்சல் முறை வளர்ப்பில் என்னென்ன தீவனங்களை கொடுக்கறத பற்றி நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேய்ச்சல் முறை வளர்ப்பில் மொத்தம் 3 வகையாக நம்ம தீவனங்களை பிரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தாவர வகைகள், அதாவது தழை வகைகள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதாவது சைலேஜ், இந்த மாதிரியான வகைகள். 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கலப்பு தீவன முறைகள். ஓகேங்களா? ஸோ இது 3 வகையாக பிரிச்சிடணும். ஃபஸ்ட்டு வந்து தழைமுறை, அதாவது தழை வகை முறைகளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன தழைகளை வந்துட்டு நீங்கள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்பரி, அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு வேப்பந்தழை, அதேமாதிரி சவுண்டெயிலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூபா புல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளேரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகத்தி. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு தழைவகைகள், என்னென்ன தழைவகைகள், மா இலை, கொய்யா இலை, ஸோ இந்த மாதிரி என்னென்ன தழைவகைகள் இருக்குது எல்லாமே வந்துட்டு ஆடுகள் சாப்பிடும். ஆடுகள் சாப்பிடக்கூடிய தழைவகைகள்னு சொல்லிட்டு இவ்வளோ தழைகளை வந்து நம்மளால் கொடுக்க முடியாது, அவசியமும் இல்லை. ஓகேங்களா? தேவைப்படுற டைமில் முருங்கைத்தழை கூட கொடுக்கலாம். தேவைப்படுற டைமில் நமக்கு சவுண்டில் வந்துட்டு கொடுக்குறோம். சவுண்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெட்டர். சவுண்டிலும் இல்லை அப்படின்னா வேப்பந்தழை வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா வேப்பந்தழையை யார் ஒருத்தர் வந்துட்டு கொடுத்து ஆடு வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நோய் மேலாண்மை வந்துட்டு நோய் வந்துட்டு ஆடுகளுக்கு வாய்ப்பே படாது, நோயால் பாதிக்கப்படவே படாது அந்த ஆடுகள். யார் ஒருத்தர் வேப்பந்தழையை அதிகமாக கொடுத்து வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு. ஓகேங்களா? ஏன்னா மேக்ஸிமம் நீங்கள் வேப்பந்தழையை கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு குடற்புழு நீக்கம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது, குடற்புழு நீக்கம் பண்ணவே தேவையில்லை. அதனால் வேப்பந்தழையை வந்துட்டு அதிகமாக வந்துட்டு கொடுங்க. வேப்பந்தழை எந்த ஆடு தின்னுட்டு வளருதோ அந்த ஆடு வந்துட்டு ரொம்பவே செழிப்பாக இருக்கும். அதேமாதிரி இந்த சவுண்டில் தழையை யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு வெயிட் கெயின் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஆகிடும். ஓகேங்களா? சவுண்டிலும் அகத்தையும் கொடுத்து வளர்க்குறவங்களுக்கு வெயிட் கெயின் ஈஸியாக ஆகிடும் அந்த ஆடு. மேக்ஸிமம் நம்ம அகத்தியை வந்துட்டு வளர்க்க முடியாது, ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இடம் இருக்காது, அதனால் அகத்தியை வளர்க்க முடியாது. சவுண்டில் வந்துட்டு மேக்ஸிமம் அதையும் வளர்க்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு சிலவங்க வந்துட்டு சவுண்டில் வந்துட்டு ஒரு சில இடத்துல ஒரு 10 மரம் வச்சாங்கன்னா அந்த சவுண்டில் மரம், அந்த 10 மரமே வந்துட்டு அதுக்கு அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அந்த மாதிரி கூட இடம் இருக்கிறவங்களுக்கு அங்கங்கே இருக்கிற இடத்துல வரப்புகளில் வந்துட்டு வச்சு விடுங்க, அது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த சவுண்டிலும் அகத்தியும் தேவையில்லை, இது வந்து செகண்டரி தான். உங்களால் முடிஞ்சிச்சுன்னா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா வேப்பந்தழை மட்டுமே போதும். மேய்ச்சல் முறையில் இருக்கணும், நீங்கள் வெளியே எடையை ஓட்டிட்டு போய் தான் மேய்ப்பீங்க எப்படி இருந்தாலும். அப்படி இருக்கும்போது வேப்பந்தழையை வந்துட்டு நீங்கள் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். அப்போ நீங்கள் வெட்டி ஈஸியாக வந்துட்டு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வேப்பந்தழை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தழை வகைகளில். அடுத்தது பதப்படுத்தப்பட்ட உணவு சொன்னோம் பார்த்தீங்களா? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடிப்போர், அதாவது போர் போட்டு ஒரு தீவனத்தை போராக போட்டு அதை பதப்படுத்த வச்சு மழைக்காலங்களில் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த முறை. இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா கடலைக்கொடி. ஓகேங்களா? கடலைக்கொடி மேக்ஸிமம் கடலைக்கொடி இருந்தால் மட்டுமே ஒருத்தரால் ஆடு வளர்த்துட முடியும். ஓகேங்களா? மேய்ச்சல் முறையில் இருக்கிறவங்களுக்கு கட்டி போட்டு ஆடு வளர்க்கணும். இந்த 2 மெத்தடுக்குமே இந்த கடலைக்கொடி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா ஏற்கனவே எல்லா மெத்தடுக்குமே கடலைக்கொடி இல்லாமல் ஆடு வளர்க்கவே முடியாது. ஓகேங்களா? கடலைக்கொடி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை உங்களுக்கு லேண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதில் வேர்க்கடலையை போட்டு அதிலேருந்து எடுக்கக்கூடிய வேர்க்கடலை கொடியை வந்து நீங்களே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வெளியே வாங்குற மாதிரி தான் இருக்கும், வாங்கி வந்து வச்சுக்கோங்க. அப்படி வெளியே வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அந்த கொடியை வந்துட்டு நீங்கள் வெயில் காலங்களில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க, அப்படியே வச்சு மழைக்காலங்களில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னோம் அப்படின்னா தீவன முறைகள், அதாவது கலப்பு தீவன முறைகள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா, கலப்பு தீவன முறைகளில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் நம்ம வெளியே போயிட்டு எதுவும் அவுட் ப்ரீடு, அதாவது வெளியே போயிட்டு வந்து ரொம்ப காஸ்ட்லியான கலப்பு தீவனங்கள் நம்ம வாங்கிட்டு வந்து கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது, அவசியமும் இல்லை. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இந்த எஸ்கேஎம் தீவனம், அப்புறம் இந்த பெல்லட்டு, இந்த மாதிரி வந்துட்டு நிறைய தீவனங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. மூட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1200 அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க ஒரு சிலவங்க, பண்ணை முறையில் வளர்க்குறவங்களுக்கு, பெரிய லெவலில் பண்ணுறவங்களுக்கு. நம்ம ஒரு ஸ்டார்ட் அப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேய்ச்சல் முறையில் வளர்க்குறவங்களுக்கு இது தேவைப்படாது. அதுக்கு மாற்றாக அதை விட அதிகமாக இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய பிளானை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை புண்ணாக்கு. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். வேர்க்கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு முடிந்தால், அதாவது எள்ளு புண்ணாக்கு கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாகும், இருந்தால் ரொம்ப பெட்ரு எள்ளு புண்ணாக்கு. ஓகேங்களா? இது ரெண்டையுமே நல்லா நீங்கள் ஊற வச்சு அந்த தண்ணியை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொடுக்கணும். அந்த தண்ணியை வந்துட்டு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது தண்ணி குடிக்கும் போதெல்லாம் அந்த தண்ணியை குடிக்கணும். ஓகேங்களா? காலையில் மத்தியானம் பச்சை தண்ணி வைப்பீங்க, அந்த பச்சை தண்ணிக்கு மாற்றாக வந்துட்டு இந்த தண்ணி கொடுக்கணும். இது இல்லாமல் வீட்டில் வந்துட்டு நிறைய கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு தெரியும், இந்த கஞ்சி தண்ணி வந்துட்டு நிறைய வந்துட்டு சோறு வடித்த தண்ணி வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடும். அந்த தண்ணியை வந்துட்டு சேவ் பண்ணி வச்சு அதை வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்.
ஆடுகளுக்கு நீங்கள் என்னதான் தீவனங்கள் கலப்பு தீவன முறைகளை நீங்கள் அந்த பெல்லட்லாம் கொடுக்காம நேச்சுரலுக்கு வரீங்க அப்படின்னா செலவை குறைச்சி வந்துட்டு இந்த மாதிரி கடலை புண்ணாக்கு மூலியமாக கொடுத்து நம்ம வந்துட்டு உடம்பு ஏற்றுறோம் அப்படின்னா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு வெறும் கஞ்சி தண்ணி மட்டுமே பத்தாது, வெறும் புண்ணாக்கு தண்ணி மட்டுமே பத்தாது. ஓகேங்களா, அதுக்கு மாற்றாக நீங்கள் என்ன பண்ணோம்னா நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ரெகுலராக டெய்லியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வந்துட்டு காலையில் ஒரு கைப்பிடி அளவு வந்துட்டு கொடுக்கணும். ஓகேங்களா, வேர்க்கடலை தோலோட கொடுக்கணும். ஓகேங்களா, இது வந்துட்டு கம்பல்சரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டாவது மாற்றாக நீங்கள் என்ன பண்ணோம்னா டைம் கிடைக்கும் போது இப்போ இந்த குட்டி ஆடுகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில குட்டி ஆடுகள் 1 மாத குட்டி ஆடுகள், 2 மாத குட்டி ஆடுகள், 3 மாத குட்டி ஆடுகள் நல்லா பில்லு எடுக்கும். ஓகேங்களா, பால் 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 குடிக்கிறத மறந்து பில்லு சாப்பிட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பில்லு சாப்பிட ஆரம்பித்தாலுமே கூட அந்த ஒரு சில ஆடுகளை வந்துட்டு எந்திரிச்சு வளராமல் அப்படியே குட்டையாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஆடுகளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கடலை புண்ணாக்க கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சி கையில் கொடுக்கணும், வாய்களில் கொடுத்து சாப்பிட வைக்கணும், சாப்பிட கற்றுக் கொடுக்கணும். ஓகேங்களா, இது ஒரு பாயிண்ட்டு. ரொம்பவும் கொடுத்துடக்கூடாது, வயிறு உப்பிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக வைக்கணும். ஓகேங்களா, இது ஒன்று. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த பால் விட்ட அடுத்த 1 மந்த்லேயே வந்துட்டு அந்த பர்டிகுலர் குட்டியை வந்துட்டு மேய்ச்சல் முறைக்கு பழகப்படுத்தணும். ஓகேங்களா, மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போகணும். தாயாட்டு குட்டியை மேய்ச்சலுக்கு கம்பல்சரி பழகப்படுத்தணும். மேய்ச்சலுக்கு பழகப்படுத்தல அப்படின்னா கண்டிப்பாக சஃபர் ஆகுறது நீங்களாக தான் இருப்பீங்க, நீங்கள் தான் வந்துட்டு அதனால் பாதிக்கப்படுவீங்க. அதனால் கம்பல்சரி அந்த ஆடு வந்துட்டு மேய்ச்சல் முறைக்கு போயே ஆகணும். ஓகேங்களா, இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது 3 முறையும் நான் சொல்லிட்டேன். அதாவது வந்துட்டு அதாவது தழை வகைகள் என்னென்ன வகைகளும் சொல்லிட்டேன். வகைப்படுத்த வகைகளுக்கு என்னென்ன உணவுகளை மேக்ஸிமம் கொடுக்குறீங்க அந்த கடலை கொடியை வந்துட்டு சொல்லிட்டேன். 3வது வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு தீவனத்துக்கு வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்றது கேட்டதுக்கு அதுக்கும் சொல்லிட்டேன். ஓகேங்களா, இப்போது இது இல்லாமல் ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம என்ன தான் வந்துட்டு ஆடு வளர்ப்பில் நம்ம இருந்தாலுமே கூட அதாவது ரொம்ப செலவை குறைச்சி நம்ம மெனக்கெட்டு நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்த ஆடு கொண்டு போயிட்டு விளைநிலங்களில் மேய்ச்சிட்டு வந்தாலுமே கூட நம்ம அந்த அளவுக்கு ஈஸியாக வந்துட்டு வெயிட் கெயினை வந்துட்டு ஏற்றிட முடியாது. ஸோ அப்போது நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதாவது எக்ஸ்ட்ரா நம்ம சப்ளிமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த வகையில் நம்ம சப்ளிமெண்ட்டாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லிவர் டானிக், ஏதோ ஒரு லிவர் டானிக் கம்பல்சரி எடுத்துக்கணும். ஓகேங்களா, லிவர் டானிக் எடுக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லது. அந்த லிவர் டானிக் அப்படிங்கிறது புரோட்டான் எஸ், விர்பாக்கூடிய புரோட்டான் எஸ் வந்துட்டு எடுத்துக்கோங்க. அது டெய்லியும் காலையில் ஒரு மூடி வந்துட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப லிவர் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். லிவர் நல்லா கொடுக்கக்கூடிய உணவுகள் வந்துட்டு ரொம்ப இருக்கக்கூடிய சத்துக்களை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு எடுத்துக்கும். ஓகேங்களா, இது மேக்ஸிமம் இது ஒரு செகண்டரி தான். ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் அதேமாதிரி இந்த குடற்புழு நீக்கம் அப்படிங்கிறது கம்பல்சரி வந்துட்டு பண்ணணுங்க. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி குடற்புழு நீக்கம் அப்படிங்கிறது பண்ணணும். நான் ஏன் குடற்புழு நீக்கம் பண்ணணும், அதுக்கு ஓரளவு சொல்லி அந்த லிக்விட் வாங்கணும், அது ஒரு தேவையற்ற செலவு தானே. அப்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை முறையே வந்துட்டு குடற்புழு நீக்கம் இல்லாத மாதிரியான மாற்றிடுங்க அப்படின்ற அதுக்கு தான் வந்துட்டு ஏதோ ஒரு வேலையில் வந்துட்டு கம்பல்சரி டெய்லியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலை காலையிலேயே மழையோ ஏதோ ஒரு வேலையை மேய்ச்சல் கூட்டம் போகிறீங்களா அந்த டைமில் கம்பல்சரி நீங்கள் எல்லா உணவுலையும் வேப்பந்தலை இருக்கிற மாதிரியும் நீங்கள் வந்துட்டு அதை விழிப்புணர்வாக வந்துட்டு வேப்பந்தலை இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் ஒரு வாழ்க்கை முறையை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா ஆடுகளுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குடற்புழு நீக்கமே தேவையில்லைங்கிற எந்த ஒரு நோயுமே வராது. ஓகேங்களா, ஸோ அதனால் வேப்பந்தழையை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எந்த ஆடு வந்துட்டு வேப்பந்தழை தின்னுட்டு வளருதோ அந்த ஆடு ரொம்ப செழிப்பாக இருக்கும். கம்பல்சரி வேப்பந்தழை அப்படிங்கிறத கொடுங்க. ஓகேங்களா, இதை நான் சொல்ல வந்த விஷயம் மேய்ச்சல் முறையில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் மாதிரி தான். ஓகேங்களா, வேப்பந்தழை அப்படிங்கிறது கட்டி போட்டு வளர்க்குறவங்களும் வளர்க்கலாம். ஆனால் வந்துட்டு கட்டி போட்டு வளர்க்குறோம் அப்படின்னா அது கொஞ்சம் வேலை அதிகமாகும் இல்லைங்களா. இப்படி காலையில் நீங்கள் கூட்டிட்டு போகிறீங்க, மறுபடியும் ஈவினிங் கூப்பிட்டு வர போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி மேய்ச்சல் முறையில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதான் நான் சொல்ல வந்த விஷயம். இப்போ உங்களுக்கு நான் சொன்னது எல்லாமே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்துட்டு கமெண்ட்டில் கேளுங்க. நீங்களும் வந்துட்டு வேப்பந்தழையை போடுறீங்களா இல்லைங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, இது இல்லாமல் வேறு என்னென்ன தீவன முறைகளை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பார்க்குற அவங்களும் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ஹேவ் அ கிரேட் டே, பை பை, see you in the next video. Thank you so much guys, thank you.